Good afternoon, children. I am Vasikaran. Now we are going to learn the story of Sindbad from 7th standard English Supplementary. First of all, I narrate the Tamil story of Sindbad. Then we learn some new words and its meaning. Finally, you have to try to answer the question from book back and find the answers. If you have any doubt, you may make a call to me. Okay? First, the supplementary Sindbad, my first voyage, the story of Sindbad. The Sindbad is a pictorial story. கற்பனை கதாபாத்திரம். கற்பனை கதாபாத்திரத்தில் இந்த சிந்துபாத் அவருடைய முதல் கடல் பயணத்தை பற்றி இன்னொரு சிந்துபாத் தான். அதாவது இந்த கதையை சொல்கிறவரும் சிந்துபாத், அந்த கதையை கேட்பவரும் சிந்துபாத். கதையை சொல்கிறவர் அவர்தான் இந்த கதையினுடைய கதாநாயகர். இவரை பற்றிய கதைகளை பழைய காலத்தில் தினத்தந்தி பத்திரிகையில் சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு கதை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. இது ஒரு கதைகளின் தொகுப்பு. இவர் கிட்டத்தட்ட 7 கடற்பயணங்களை பற்றி கூறியிருக்கிறார். நாம் படிக்க இருப்பது முதலாவது கடற்பயணம், ஃபர்ஸ்ட் வாயேஜ் ஆஃப் சிந்த்பாத். இது ஒரு மாயாஜாலங்கள், மந்திரங்கள் அல்லது மனிதனால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத அளவுக்கு, கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சில சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளை கொண்ட நிகழ்வுகளும் இங்கே காணப்படுகிறது. இந்த கதையில் இந்த கதையை சொல்கிற பணக்கார, அதாவது வசதி படைத்த அந்த சிந்துபாத், அவருடைய தந்தை மிக ஒரு பெரிய செல்வந்தர், அவர் ஒரு பெரிய வணிகர். அவர் இறக்கும் பொழுது சிந்துபாத் சிறுவனாக இருந்தார். பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த சிந்துபாத் சிறுவனாக இருந்தார். அவருக்கு அப்பொழுது பணம் என்றால் என்ன, அதை எவ்வாறு செலவழிப்பது, என்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நோக்கமும் இல்லாத சிறுவனாக இருந்த பொழுதே அவருடைய தந்தையார் இறந்து போகிறார். இவர் அவருடைய தந்தை சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் ஏனோதானோ என்று, அதாவது எதுவும் புரியாமல் செலவழித்து தீர்த்த பின்பு இவர் வறுமை நிலையை அடைந்த பிறகுதான் இவர் அந்த பணத்தினுடைய அருமையை உணர்கின்றார். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவர் என்ன செய்கிறார், தன்னிடமுள்ள பொருட்களை கொண்டு மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளில் இவர் வைத்திருக்கிற பொருட்களை கொண்டு வணிகம் செய்து பொருளீட்ட வேண்டும் என்று அவர்கள் ஒரு குரூப்பாக கப்பலில் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது ஒரு நாள் அங்கே ஒரு பக்கத்திலே ஒரு அழகிய சிறிய ஒரு தீவை பார்க்கின்றார்கள். அந்த தீவை கண்டதும் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம், அந்த தீவிலே சிறிது நேரம் தங்கி நம்முடைய அந்த நேரத்தை நாம் சந்தோஷமாக செலவிட்டு செல்லலாம் என்று எண்ணி அவர்கள் அந்த கடற்கரையில், அந்த தீவிலே இறங்குகிறார்கள். இறங்கியவர்கள் அப்பொழுது மிகவும் பசியாக இருந்ததினாலே அங்கே சமைத்து சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் அந்த சிறிய தீவிலே அமர்ந்து சமைப்பதற்காக தீயை மூட்டுகின்றார்கள். தீயை மூட்டிய சிறிது நேரத்தில், தீயை மூட்டியவுடன் இந்த தீவானது அசைய ஆரம்பித்தது, அதிர்வை ஏற்படுத்தியது. அதிர்வை ஏற்படுத்திய பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், அது தீவு அல்ல, அது ஒரு பெரிய விலங்கு, அனிமல், மிருகம் என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள். உடனே அவர்கள் பயம் பெற்றவர்களாய் பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கிருந்து தப்பி செல்ல முயன்று அனைவரும் கடலில் குதிக்கின்றனர். குதித்து நீந்தி சென்று அவர்கள் வந்த கப்பலிலே அவர்கள் ஏறுகிறார்கள். பாதி பேர் ஏறிவிட்டார்கள், மீதி சிலர் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் வந்து கொண்டிருந்தவர்கள் இந்த சிந்துபாத்தும் ஒருவர்.
அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கப்பலினுடைய மாணவி கப்பலை எடுத்து சென்று விட்டார். கேப்டன் கப்பலை ஓட்டி சென்று விட்டார். இப்பொழுது போராடி பெரிய போராட்டத்துக்கு பின் சிலர் அந்த கப்பலில் ஏறி விடுகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலர் கப்பலில் ஏற முடியாமலேயே போய்விடுகிறது. சிந்துபாத் அவர் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பக்கத்தில் கிடைத்த அவருடைய அந்த கடலில் மிதந்து வந்த ஒரு மரத்துண்டை பற்றி கொண்டு அதன் மீதே அவர் அமர்ந்து அதை இறுக பற்றி கொண்டு அவர் என்ன செய்கிறார், அந்த கடலிலே அவர் நீண்ட தூரம் சென்று கொண்டிருக்கிறார். இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள அலைகள் இவரை அலைக்கிணைத்து கொண்டு எடுத்து செல்கிறது. இப்படி அவர் நீண்ட தூர பயணத்துக்கு பின்பாக இறுதியாக கடைசியாக ஒரு தீவிலே கொண்டு தூக்கி வீசப்படுகிறார். அந்த தீவிலே கொண்டு விழுந்தவுடன் அவருடைய பசி அதிகமாக இருக்கிறது. அவருக்கு அதிகமாக பசி ஏற்பட்டது. நீண்ட நேரம் அந்த மரத்துண்டை பற்றி கொண்டே இருந்ததுனால் அவருடைய மூட்டுகள் எல்லாம் வலியாகி அவருடைய மூட்டுகள் தொடர்ந்து எதுவும் செய்ய முடியாதபடிக்கு விரைத்து நின்றன. அப்படியே அவர் அந்த பசி மயக்கத்தாலும் அந்த மூட்டுகளை ஒத்துழைக்காததாலும் ஊர்ந்து சென்று பக்கத்தில் உள்ள தன்னுடைய பசியை போக்குவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தால் அங்கே எதுவுமே இல்லை. சில மூலிகைகளும் அந்த மூலிகை மாதிரியான புதர்கள் போன்ற அந்த செடிகள் காணப்படுகிறது. இவர் சில மூலிகைகளை பறித்து என்ன செய்து கொள்கிறார், சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்கிறார். அது பக்கத்தில் உள்ள நீரோடையில் சென்று தண்ணீரை குடித்து தன்னுடைய தாகத்தையும் தீர்த்து கொள்கிறார். அதன் பின்பு அவர் அந்த புரியாத புதிய இடத்திலே நடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு மனிதன் எதிர்கொண்டு வருகிறார். அந்த மனிதன் இவரை பார்த்ததும், நீ யார், எங்கிருந்து வருகிறாய் என்று அவரிடம் விசாரிக்கிறார். அதற்கு சிந்துபாத் நான் அவருடைய சோக கதைகள், அவருடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடம் எடுத்து சொல்கிறார். அந்த மனிதனும் அவர் மீது மிகவும் இரக்கப்பட்டு அவரை அழைத்து சென்று ஒரு குகைக்கு அருகில் சென்று குகைக்குள்ளாக அவரை அழைத்து செல்கிறார். அங்கே அழைத்து சென்ற மனிதர் மட்டுமில்லாமல் வேறு சில மனிதர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களும் இவரை பார்த்து இவருடைய கதைகளை புரிந்து கொண்ட பின்பு இவர் மீது மிகுந்த கரிசனையோடு அன்போடு அவர்களுக்கு நல்ல உணவினை வழங்குகிறார்கள். அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்ள நல்ல தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் அந்த பகுதியை, அந்த தீவினை ஆண்டு வந்த அரசனுடைய அடிமைகள் என்று தெரிய வருகிறது. இந்த அடிமைகள் அவரை நன்றாக உபசரித்து நன்றாக கவனிக்கிறார்கள். பின்னர் அடுத்த நாள் இவர்களை அந்த சிந்துபாத்தை அரசரிடம் கொண்டு சென்று இவர் இவ்வாறு வருகின்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அரசரும் இவரிடம் இவரை பற்றி விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது அரசரிடம் சிந்துபாத் தன்னுடைய சோக கதைகள் அனைத்தையும் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த போது அரசரும் மிகவும் அன்பான அரசர். அவரை மிகுந்த கனிவோடு அவருடைய கஷ்டங்களை, போராட்டங்களை எல்லாம் உணர்ந்தவராக அவருக்கு நன்மை செய்து கனிவான அன்பான இதயம் கொண்டதினாலே அவரை அரவணைத்து அவருக்கு அந்த இடத்திலேயே ஒரு அதிகாரியாக பணியமர்த்தும் ஆணையை அவருக்கு வழங்குகிறார். சிறிது நாட்களிலேயே சிந்துபாத் அந்த தீவில் உள்ள மக்களிடம் மிகவும் சகோதரத்துவத்தோடும் அன்பான நட்புடனும் பழகி நன்மதிப்பையும் பெறுகிறார். இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த தீவில் உள்ள ஆர்பர் போர்ட், அந்த துறைமுகத்திற்கு அநேக கப்பல்கள், வெளி நாட்டுகளிலிருந்து கப்பல்கள் வந்து செல்லும். வருகிறவர்கள் அந்த தீவினை சுற்றி பார்ப்பார்கள். அந்த தீவிலே மீன்கள், பெரிய பெரிய ராட்சச மீன்கள் எல்லாம் காணப்படுகிறது. அந்த ராட்சச மீன்கள் ஒரு பெரிய கப்பலை விட 100 மடங்கு பெரியனவாகவும் காணப்படுகின்றன. வினோதமான உயிரினங்கள் எல்லாம் அங்கே காணப்படுகிறது. பல பிரமிக்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் காட்சிகளையும் சிந்துபாத் அங்கே கண்டார். ஒருமுறை ஒரு பெரிய மீன் காளை மாட்டினுடைய தலை போன்ற உருவத்தை பெற்றிருந்ததையும் அவர் பார்த்தார். இப்பொழுது அந்த ஆர்பருக்கு வருகின்ற, துறைமுகத்திற்கு வருகின்ற வெளிநாட்டுவர்களிடம் எல்லாம் சிந்த்பாத் தன்னுடைய நாடு பாக்தாதை பற்றி அவர்களிடம் விசாரிக்கிறார். வருகிறவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு அந்த நாட்டை பற்றி தெரியாது என்றே சொல்லுகிறார். ஒரு நாள் அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது தூரத்தில் ஒரு கப்பல் அந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த கப்பலை பார்த்ததும் அவருக்கு ஒன்று புரிந்தது. அந்த கப்பல் அவரை விட்டு சென்ற, அந்த போராட்டத்தில் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது விட்டு சென்ற அதே கப்பல் என்பதை அவர் உணர்கிறார். அந்த கப்பலில் வந்த கேப்டன்
இவரை பார்த்ததும் ஆச்சரியப்படைந்தார். இவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தார். மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தார். அவரோடு வந்த குழுவினரும் இவரை சிந்த்பாத்தை ஆற தழுவி கொண்டார்கள். தழுவி கொண்டு அவருடைய பொருட்களை எல்லாம் அந்த கேப்டன் சிந்த்பாத்திடம் கொடுத்தார். சிந்த்பாத் அந்த பொருட்களை கொண்டு அவற்றில் விலை உயர்ந்தவைகளை எடுத்து அரசருக்கு அதை பரிசாக வழங்கினார். அரசரும் அதற்கு பதிலாக இவருக்கு பல விலை உயர்ந்த பரிசுகளை அவருக்கு கொடுத்தார். இன்னும் சிந்த்பாத் அந்த பொருட்களை எல்லாம் அந்த சிந்த்பாத் அவருடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்தார். அந்த ஏக்கம் நிறைவேறும் வண்ணமாக அவருக்கு அந்த கப்பல், அவருடைய நாட்டு கப்பல் அங்கே வந்தது. வந்து சிறிது காலம் அங்கே சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து விட்டு அதற்கு பின்பாக அந்த கப்பல் புறப்படும். அந்த நேரத்துக்குள்ளாக சிந்த்பாத் அவர் கையில் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று மிகுந்த செல்வம் இருந்தாரானார். அநேக பணத்தை அவர் என்ன செய்தார்? சேகரித்தார். அவர் திரும்ப தன்னுடைய மன்னனிடம், மிர்ஜான், அந்த தீவினுடைய சொந்தக்காரர் மிர்ஜான் என்ற மன்னனிடம் தான் ஊருக்கு செல்ல இருப்பதாக கூறி அவரிடம் விடைபெறும் பொழுது அரசர் அவர் அந்த பிரியாவிடை கொடுக்கும் பொழுது அந்த பிரியாவிடையை கொடுத்து அனுப்புவதற்காக இன்னும் சில கிஃப்ட், இன்னும் அநேக பொருட்களை அவருக்கு கொடுத்தார். இவ்வாறு சிந்த்பாத் பெரிய பணக்காரரானார். இந்த கதைகளை எல்லாம் கேட்டு அந்த சிந்த்பாத் தன்னுடைய முதல் கடற்பயணத்தினுடைய அனுபவத்தை ஏழை சிந்த்பாத் அந்த போர்ட்டரிடம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கும் நீ இதே மாதிரி கதையை என்னிடம் கேட்க வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் அந்த எளிய சிந்த்பாத்துக்கு தன்னுடைய கையில் இருந்து ஒரு பர்ஸ், அந்த பணப்பை நிறைய தங்க காசுகள் நிறைந்த பை ஒன்றை அவருக்கு பரிசாக கொடுத்தார். அந்த ஏழை சிந்த்பாத் அதை பெற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றார் என்பதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். இந்த கதைகளை நாம் புதிதாக படிக்கின்ற ஆங்கில வார்த்தைகள் என்னவென்றால் கிளாசரி, பினோமினா. பினோமினா பினோமினா என்றால் ஈவென்ட்ஸ், நிகழ்வுகள். அந்த பிக்டோரியல் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான மாயாஜால கதைகளிலே, அந்த கற்பனை கதை, கற்பனை கதையிலே பினோமினா, பினோமினா அப்படின்ற அந்த நிகழ்வுகள், அநேக தந்திர மிகுந்த நிகழ்வுகள் என்ன செய்கிறது? நடக்கிறது. நெக்ஸ்ட் வேர்ட் ட்ரெம்பிளிங். ட்ரெம்பிளிங் ட்ரெம்பிளிங் என்பது ஷேக்கிங், அசைவு, ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது. அதுதான் ட்ரெம்பிளிங். தென் டெரிஃபைட். டெரிஃபைட்னா பிரைட்டன்ட், பயப்படுறது. திடீர்னு அந்த மிருகம் தன் மீது நெருப்பு பட்டதினாலே அசையும் பொழுது அது மிருகம் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் பயந்து கடலிலே செய்தார், குதித்தார். And then tossed. அந்த காசு சுண்டி விடுறது. tossed thrown about, சுண்டி விடுதல் அல்லது தூக்கி எறிதல். அதான் tossed. quenched means satisfied by drinking. தண்ணீர் குடித்து தாகத்தை தீர்த்துக் கொள்வது. அதுதான் quenched. poured out அப்படின்னா என்னன்னா, எக்ஸ்பிரஸ்ட் ஃப்ரீலி, தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அவ்வளோத்தையும், அதாவது தடையில்லாமல் பேசி அவ்வளோத்தையும் ஊட்டி விடுவது. ஹார்ட்ஷிப், சிவியர் சஃபரிங். ஹார்ட்ஷிப், சிவியர் சஃபரிங். சிவியர் சஃபரிங், ஹார்ட்ஷிப், சிவியர் சஃபரிங்னா மிகுந்த கடினம், மிகவுமாக வேதனைப்படுவது, துன்புறுவது. அது விட்னஸ். விட்னஸ்னா அப்சர்வ், கவனித்தல். விட்னஸ், அப்சர்வ், கவனித்தல். மிகுந்த துன்பம். அப்சர்வ், கவனித்தல். சாட்சி. விட்னஸ் அப்படின்னாலே சாட்சி. விட்னஸ்னா அப்சர்வ், கண்ட காட்சிகள், கண்ணால் கண்டு, phenomena, trembling, terrified, asked, quenched, poured out, hardship, witnessed.
இதுக்கான மீனிங்லாம் படிச்சுங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக தெரியும். அந்த வேர்ட்ஸை படிங்க, அதுக்குரிய ஸ்பெல்லிங்லாம் நினச்சிருக்கீங்க படிச்சுங்க. இது போகவும் உனக்கு தெரியாத வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி நினச்சிருங்க படி. நான் இப்போது அதை ரீட் பண்ணுறேன். புக் எடுத்து வச்சுடுங்க. புக் எடுத்து வச்சுட்டு அதை நினச்சிங்க நல்லா கவனிங்க. நான் வாசிக்க வாசிக்க ஒவ்வொரு வேர்டாக உங்கள் விரலை வச்சு கரெக்டாக பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 97. Page number 97. Sindbad, my first voyage. Sindbad, the sailor, is a fictional mariner and the hero of a story cycle of Middle Eastern origin. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliber, 8th and 9th century CE. In the course of 7 voyages throughout the seas, east of Africa and south of Asia, he has fantastic adventures in magical realms, encountering monsters and witnessing supernatural phenomena. In this extract, the rich Sindbad describes his first voyage to the poor Sindbad porter. My father was a rich merchant. When he died, I was still young. He left behind a big wealth. However, I was an inexperienced, thoughtless youth and spent all his wealth foolishly. I returned to my senses only after the loss of all the wealth. I decided to sail for the Persian Gulf with some goods. Our group sailed from one country to another, selling the goods. One day, when we were on board, we saw a beautiful small green island. Just to have some fun, we all got down on that green patch. We were hungry, and so we decided to cook some food there. As soon as we lit the fire for cooking, we got a jerk. The island was trembling. It was no island. It was the back of a huge animal which got disturbed when the fire was lit on his back. We were terrified. When we realized this, everyone jumped into the sea to save his life. Most of them boarded the ship, but a few were not so fortunate. Before they could climb up, the captain started the ship hurriedly, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. I was one among those strugglers. Fortunately, I caught hold of a big piece of wood floating nearby and held on to it. I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last, I was thrown on an island. I was very tired and extremely hungry, but on the island there was nothing to eat except a few herbs. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. As I walked further in this strange land, I met a man. The man asked me where I had come from and who I was. I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. There were a number of men present. They were all slaves of the king of the island. Those men were kind. They served me good food and drink and treated me well. Later on, they produced me in front of the king, Mirjan, who was the ruler of the island. I narrated my tale of
suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. Soon I became friendly with the people on the island. There were a number of other small islands nearby. These islands were under King Mirjan too. These islands were under King Mirjan too. During my stay, I witnessed a number of remarkable sights. The sea water around the islands contained huge and terrible fishes. A few were 100 times bigger than the largest ship. Once I saw a fish that had a head like a bull. I witnessed many unimaginable wonders. Ships from different parts of the world visited this small island kingdoms for ports regularly. Every day I would ask the visiting sailors about my city Baghdad, but no one knew about my city. I longed to go back home. Long. Long. லாங்ன்றது நீளம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரல, லாங் ஏக்கம், அதாவது ஏங்கிட்டு long to go back home. One day when I was standing on the port, I saw a ship approaching the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with happiness. The captain handed over my goods to me which had been left on the ship. Among my goods, I chose a few valuable items and presented those to the kind king. In return, the king also gave me expensive present. The ship stayed on the island for a few days. Meanwhile, I did good business and earned a lot of money. When it was time to leave, I went to meet the king. I thanked the king for his kindness and all the favors he had done to me. The king again gave me many valuable farewell gifts. Finally, I returned to my city Baghdad as a rich man. Sindbad completed the tale of his first voyage. The poor porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. Sindbad, the sailor, then bade goodbye to the poor porter and asked him to come the next day to hear the tale of his new voyage. But before leaving, he presented Sindbad a purse of gold coin. A purse full of gold coin. The unexpected riches overjoyed Sindbad the porter. He thanked his rich host and went home. இதை திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி நீங்கள் வாஸ்து ஒவ்வொரு வேர்டையும் எவ்வாறு ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத படித்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அது மீனிங்கோடு நான் சொன்ன கதையும் நீங்கள் ஞாபகம் வச்சு புரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதை நல்லா தெளிவாக புரியும். அந்த கதையில் என்னுடைய சாராம்சத்தை நீங்கள் படித்த பின்பு அந்த 100வது பக்கத்தில் உள்ள அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் கண்டுபிடிங்க. நீங்களாக ஓனாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஓனாக கண்டுபிடிச்சா தான் அவனுக்கு டெவலப்மெண்ட் வரும். அதை கண்டுபிடிச்சிட்டு தெரியாமல் டவுட் வந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க. இதில் புக்கில் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சரை நான் உங்களுக்கு அடுத்ததில் அனுப்பி விட்றேன். அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் ஆன்சரெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.